வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழைன்றது சராசரியாக நமக்கு வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 443 மில்லிமீட்டர் நமக்கு மழை பதிவாகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் இப்போ இன்னைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா 160 மில்லிமீட்டர் பதிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 60% எக்ஸஸில் நம்ம இருக்கோம். ஸோ ஏன்னா எல்லா மாவட்டங்கள், அதாவது நம்ம ஒரு மாவட்டத்தை நம்ம சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், கடலோர மாவட்டங்களாக எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பதிவாயிருக்கிறது பார்க்குறோம். ஈவன் கேடிசிசி நம்ம சொல்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டும் கூட பார்த்திங்கன்னா சராசரியை விட கொஞ்சம் அதிகமான மழை பதிவாகிறத பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட்லேயே நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு 443ன்றது வந்து வருகின்ற நாட்களே நல்ல மழை இருக்கிறது நம்ம அக்டோபரை பொறுத்த வரைக்கும். நவம்பர்லேயும் நம்ம வந்து சராசரி ஒட்டிய மழை எதிர்பார்க்குறோம். ஒரு எக்ஸஸ் இல்லைனாலும் சராசரி ஒட்டிய மழை எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த நார்மல் ரெயின்ஃபால், அதாவது நம்ம தமிழகத்தோட நார்மல் ரெயின்ஃபாலோட கொஞ்சம் சற்று அதிகமாக மழை எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியலனாலும் சற்று அதிகமான மழை வந்து நம்ம பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 443ன்றது வந்து ஒரு 10% எக்ஸஸ் வச்சுக்கோங்க. அப் டு 0 to 10% எக்ஸஸில் நமக்கு வந்து அந்த சீசன் எண்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம்.